எல்லோருக்கும் வணக்கம். பேனாக்கள் பேரவை நிகழ்ச்சினா எழுத்தாளர்கள்னால் வெறும் ஏட்டு சுரக்காயா இல்லை, இது சமூக இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு கொள்கையாக வச்சுட்டோம். குவைத்தில் இந்தியன் ஃப்ரண்ட் லைனர்ஸ்னு அங்கே ஆரம்பித்து அது இன்னமும் செஞ்சிகிட்டு இருக்கோம். இந்தியாவில் ஒரு 5 கோடிக்கு மேலே எஜுகேஷன், மெடிக்கல், ஆர்ஃபனேஜ், அது மாதிரி என்ன ஒரு கலாமிட்டி, வெள்ளம், சுனாமி எது வந்தாலுமே அந்த மாதிரி செஞ்சிகிட்ருப்போம். அதே மாதிரி இங்கே என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பேனாக்கள் பேரவை நல்ல ஒரு அமைப்பாக கூட எல்லாமே சேவை குணம் உள்ளவர்கள் அவங்களோட சேர்ந்து இது செய்யறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வசதியாக இருக்குது. ஒவ்வொரு மாதமுமே ஒரு நிகழ்ச்சினா நலத்திட்ட உதவியோடு தான், அதுக்காக தான் நிகழ்ச்சினா இது பண்ணுறேன். இது இவங்களோட புத்தக வெளியீடு தான். இவங்கள்ட்டே சண்டை போட்டு இதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கணும்னு சொல்லி அவங்களும் அந்த மாதிரி கூட இருந்து இயல்பாக செஞ்சிகிட்ருக்கவங்க தான். இப்போ இது ஒரு 1.25 வருஷமாக தான் அந்த நலத்திட்ட சைடு ஆரம்பித்தோம். முதல்ல வெறும் இதாக தான் இருந்தது. இதுவரையில் ஒரு 35 பேர்த்துக்கு மேலே கடந்து வந்த பாதைகள் எல்லாம் வச்சு எல்லாருமே நல்லா போயிட்டுருக்கு. ஒரு 11 லட்சம் ரூபாய் இந்த ஒரு வருஷத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். எல்லாத்தோட பங்களிப்போட அவங்க பஞ்சாயத்து சார், முத்துக்குமார் சாமி, அந்த மாதிரி பலரும் அவங்களோட இதெல்லாம் எங்கள் டீமில் இருக்கிற சம்பத் சார், தயாளன் சார், அந்த மாதிரி எல்லாருமே யார்கிட்டையும் ஒரே ஒரு இது எனக்கு நிறைய விண்ணப்பங்கள் வரும். 30-35 வருஷமாக குவைத்திலேருந்து ஹெல்ப் பண்ணுறதுனால நிறைய விண்ணப்பங்கள் வரும். அதுலேருந்து இது செலக்ட் பண்ணி வச்சு அதை நாங்களே பண்ணுவோம். இந்தியன் ஃப்ரண்ட் லைனர்ஸ் ட்ரஸ்ட் மூலமாகவே பண்ணுவோம். அதை பார்த்துட்டு எல்லாமே நாங்களும் செய்கிறோன்னு சொல்லி எல்லாம் முன் வந்தவங்க தான். யார்கிட்டையும் போய் பணம் யார்கிட்டையும் வாங்கினதில்லை. ட்ரஸ்ட்டுக்காகவும் யார்கிட்டையும் ஒரு பைசா கூட வாங்கினது கிடையாது. குவைத்திலையும் சரி இங்கேயும் சரி யாராவது தர முன் வந்தாங்கன்னா அதை நேராக சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுத்துருங்க. அப்படி தான் இங்கே ஏற்பாடு. அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு சம்பத் சார், தயாளன் சார்லாம் ஒரு செக்கு கொடுத்தாங்க ஃப்ரண்ட் லைன் ட்ரஸ்ட்டில் போடலான்னு. அப்படியே வைங்க, ரிக்வஸ்ட் வரும்போது எது உங்களுக்கு சாத்தியப்படுமோ அதை நீங்கள் செய்யலான்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன். அதான் ஒரு கொள்கை கோட்பாட்டோடு போயிட்டுருக்கு. அதனால தான் நான் நிற்கிறேன்னு நினைக்கிறேன். அது நான் இன்றைக்கும் குவைத்தில் அங்கே உள்ள விஷயங்கள் இங்கேருந்து கோஆர்டினேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் இங்கேருந்து ஒரு மெசேஜ் போட்டால் போதும், அங்கே உதவி பண்ணுவாங்க. அதுதான் ஒரு பொக்கிஷம். அது ஒரு விஷயம். இங்கே இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு 30,000 ரூபாய் உதவி பண்ணுறோம். அதில் பஞ்சாப் சார் ஒரு 20,000 ரூபாய் தரார். அவங்க கொஞ்சம் வந்துருங்களேன். இந்த அவர் ரவி சார் யார் வந்திருக்கா அனுப்பிவிடுங்க. பாலாஜியா, இந்த வடிவேல் அவங்க பையனுக்காக உதவி பண்ணுறோம் ஒரு 10,000. அதை அவர் பெற்றுக்கொள்வார். சார் அது செக்கு கிராஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா கேஷுன்னு சொல்லியிருந்தோம். அது என்ன பேருக்கு அவங்க செக் வந்துருங்க. அது மாதிரி பாலம் ஐயா, நாங்கள் குவைத்தில் இருந்த 20-30 வருஷமாக பாலம் மூலம் நிறையா உதவி பண்ணியிருக்கோம். சுனாமி முதற்கொண்டு பல இதுவும். இப்போ அவங்களோட உடல்நல குறைவு அல்லது ஒரு தளர்வில் என்ன ஒரு இது எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அவர். நிறையா பாருங்கள் உதவி பண்ண முடியுமான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஆர்த்தி சினேகா வந்திருக்கியாம்மா? வாங்க சீக்கிரம் வாங்க. செக்கு இது பண்ணிக்கலாம்லம்மா, கிராஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. யார் பேர் வேணுமோ போட்டுங்க. சரி, அமௌண்ட்லாம் எழுதிட்டிங்களா? அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மருத்துவ உதவி கேட்டிருந்தாங்க. அதை நான் ஒரு 10,000, அதாவது பியூலான்னு சொல்லி அவங்க மருத்துவ உதவி ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கோம். அதோட நிறைய பேர் வர முடியாது தள்ளி, அதுக்காக என்ன பண்ணுவோம்னா அனுப்பிச்சிருவோம். அனுப்பிட்டு இங்கே அதை ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அது ஒரு ஆதண்டிக்காக எல்லாம் இதாக இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு நன்றி. நீங்கள் அந்த அடுத்து இதை பண்ணிக்கலாம். சார் ரஜேஷ் சார், நீங்கள் இங்கே வர முடியுமா இல்லை அங்கே ஹானர் பண்ணலாமா? வரலாமா? வந்துருங்க. இல்லை வர முடியும், அவங்களை அழைச்சிட்டு வந்துருங்க. நம்முடைய நூலாசிரியர் அகிலா ஜுவாலா அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு காட்ஃபாதர் மாதிரி ரஜத் சார். ரொம்ப வருஷமாக அவங்க குடும்பத்தோடு நெருங்கிய பழக்க முடியவர். அதனால் இந்த இடத்துல அவர் ஆனர் பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
குருகுலம் திருக்குறள் பீடம் கல்வி குழுமம் அவர்களை கூப்பிடுறோம். மடிப்பாக்கம் வெங்கட், திரு தயாளன், ராஜகுமார், PV ராஜ்குமாரும் முன்னாடி வந்துருங்க. திரு எஸ் அதியமான் அவர்கள், தயாளன் சார், மடிப்பாக்கம் வெங்கட் இங்கே இருக்கார். அவர் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அவரை நாங்கள் விரும்பி அவரோட டேட் வாங்கியிருக்கோம். திரு தயாளன் சார், திரு ராஜ்குமார், திரு தயாளன் அவர்கள், சார் அவரும் உங்கள் கூட்டணி தான். நீட்டும் மழைத்தலும் வேண்டாம். திரு மடிப்பாக்கம் வெங்கட், திரு PV ராஜகுமார், நிறைவாக எங்கள் டீமில் வந்து குழுவில் எல்லாருமே சப்போர்ட்டாக இருந்தால் இவங்க 3 பேர் இந்த நிகழ்ச்சிக்காக ஏதோ வகையில் எல்லாம் உதவி இருக்காங்க. நிறைவாக நூலாசிரியரின் ஏற்புரையும் திரு பூவேந்தன் அவர்கள், அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு பின்புலமாக இருந்தார். மரியாதைக்குரிய திரு நூருல்லா அவர்கள் அவரை மேடைக்கு அழைக்கின்றோம். புகைப்பட நிபுணர் ராஜேந்திரன் அவர்கள், பாருங்க அவர் வாங்கும்போது யார் எடுப்பார்னு யோசிச்சா யோகா அவர்கள் தாமாகவே முன் வந்து எடுக்கிறார். அவங்களோட யோகம். நூலாசிரியரின் ஏற்புரையும் நன்றி உரையும்.